கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? சிலர் ஒன்றை செய்வாங்க, ஆனா வேற ஒன்றை பேசுவாங்க. Some people used to do something but speak something. அவங்களுடைய பேச்சுக்கும் செய்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. There won't be any correlation with their words and their action. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எதை சொல்கிறோமோ அதை தான் செய்யணும். We should not be like that. We have to do what we say. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். 1 John 3:18. My children, let us not love in words or in tongue, but in deed and in truth. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம அன்பு, அதாவது நம்மளுடைய செய்கை. See what the Bible says? Our love, that is our deed. அது பேச்சளவில் நன்மையாக இருந்துட்டு செய்கையில் கெடுதலாக இருக்கக்கூடாது. It should not be good in our speech and indeed it should not be bad. காட்டு பகுதியில் ஒரு நாள் ஒரு நரி வேடர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஊர் எல்லைக்கு ஓடி வந்துச்சு. Once a fox trying to escape from hunters came to the outskirts of the village. அங்கே ஒரு குடிசை இருந்ததுனால அதுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணுச்சு. There was a hut and it wanted to hide inside that. வெளியே ஒரு மனுஷன் உட்கார்ந்துருந்தான். அவன்கிட்ட போய் நான் உன்னுடைய குடிசைக்குள்ள ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சு அந்த நரி. A man was sitting outside the hut. The fox went and asked him, I will hide inside your hut. அந்த மனுஷன் சரி சரி நீ உள்ளே போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னான். The man said, okay fine, you go and hide yourselves inside. அந்த நரி சொல்லிச்சு, வேடர்கள் என்னை துரத்திட்டு வராங்க, அவங்க நான் எங்கன்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு. The fox said, hunters are chasing me, so if they ask you where I am, tell them you don't know. இவனும் சரின்னு வாக்கு கொடுத்துட்டான். He also promised that he will not say. கொஞ்ச நேரம் கழிச்சு சில வேடர்கள் வந்து இந்த மனுஷங்கிட்ட இந்த வழியாக ஒரு நரி ஓடி வரதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. After a few minutes, few hunters came there and asked the man, did you see a fox by this side? அந்த மனிதன் வாயால் இல்லை இல்லைன்னு சொன்னாலும் தன்னுடைய கைகளால் குடிசைக்குள்ளே இருக்குன்னு இப்படி செய்கையை காட்டினாரு. The man opened his mouth and said no, but with his fingers he showed action that the fox was inside the hut. இந்த வேடர்களுக்கு இது புரியல, அதனால அவங்க அந்த இடத்த கடந்து போயிட்டாங்க. The hunters did not understand, so they left the place. நரி கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து அந்த மனுஷங்கிட்ட எதுவுமே பேசாம நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. The fox came out of the hut, did not talk to the man but started walking. இந்த மனுஷன் கேட்டான், உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கா? உன் உயிரை நான் காப்பாத்திருக்கேனே, ஒரு நன்றி கூட சொல்லாம போறியே அப்படின்னு. The man asked, do you have any gratitude? I saved your life, but you did not thank me. You're just moving like that. அதுக்கு அந்த நரி சொல்லுச்சு, நீ உன்னுடைய வாயால் தான் எனக்கு உதவி செய்ய முயற்சி பண்ண, ஆனால் உன்னுடைய மனசில் இருந்தது உன்னுடைய விரல்களில் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு. The fox said, you just tried to save me with your mouth, but what was inside your heart was shown in your fingers. இந்த மனுஷனுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு. The man felt ashamed. நம்ம செய்கைகளுக்கும் பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. We should not speak something and do something. We have to be true to our words. நம்ம வாக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.